செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கீங்க. பாலாஜி, ரோபோ சங்கர் திரைக்கலைஞர் என்பதை தாண்டி அவரிடம் உள்ள பண்புகளில் மற்றவர்கள் வியக்கும் பண்புகள் என்னென்ன நினைவு கூற முடியுமா? சின்ன திரைக்கலைஞரா தன்னோட பயணத்தை தொடங்கி வெள்ளித்திரையில காமெடி நடிகரா வளர்ந்த ரோபோ சங்கர் தன்னோட வாழ்க்கை பயணத்தை இப்ப நிறைவு செஞ்சிருக்காரு. இன்னும் சில மணித்துளிக்குள்ள அவரோட உடல் தகனம் செய்யப்பட இருக்கு. நீங்க கேட்ட மாதிரியே சினிமாவில் அவர் எப்படி மக்களோட மனசுல இடம் பிடிச்சாரோ அதை தாண்டி தன்னோட தனித்துவமான பண்புகளாலையும் மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நீங்க சின்னத்திரை நடிகர் சங்கம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்துல ஆரம்ப காலகட்டத்துல ரோபோ சங்கரும் ஒரு உறுப்பினர். அப்ப அவரு உறுப்பினரா இருந்த இந்த காலகட்டத்துல ரோபோ சங்கர் பிற மற்ற கலைஞர்களுக்கும் அவர் ஓடோடி போய் சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர் கார்டு எடுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது, நீங்க எல்லாருமே அந்த சங்கத்துல இணையணும்னு சொல்லிட்டு அவரு பலருக்கு தன்னோட சொந்த முன்னெடுப்பின் மூலமா சின்னத்திரை நடிகர் சங்க கார்டு வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் கேள்விப்படுறாங்க. பல இடங்கள்ல தனக்கான வாய்ப்புகள், சினிமாவில போட்டி பொறாமைகள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த திரைத்துறையில தனக்கான வாய்ப்புகளை எந்த கலைஞரும் எளிதில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா பல இடங்கள்ல ரோபோ சங்கர் பலருக்கு முக்கியமான வாய்ப்புகளை நேரத்துல கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட இறுதி அஞ்சலிக்கு நிறைய பேர் அந்த இடத்துல நம்ம பேசுறதை பார்க்க முடியுது. ஸோ ரோபோ சங்கரோட வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமா நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம ஒரு 1990களின் இறுதி கட்டத்தில இருந்து நான் அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது தொலைக்காட்சிகளோட காமெடி நிகழ்ச்சிகள் உருவான காலகட்டத்திலேயே ரோபோ சங்கர் அப்பவே ரொம்ப பிரபலமா இருந்தாரு. அதாவது இப்ப சின்னத்திரை நிகழ்ச்சிகள்ல 1990களோட இறுதியிலையும் 2000 ஆரம்ப கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகள் அப்பதான் காமெடி நிகழ்ச்சிகள் உருவாகுது. இந்த ஸ்டாண்டப் காமெடி, மிமிக்ரி நிகழ்ச்சி இது எல்லாமே அப்பதான் அங்கிருந்து தொடங்குது. அது தொடங்கும் காலகட்டத்திலேயே தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலேயே ரோபோ சங்கர் ரொம்ப பிரபலமா இருந்தாரு. இந்த ரோபோ சங்கர் பேரும் தமிழக மக்கள் கிட்ட ரொம்ப பிரபலமாவே இருந்தது. இந்த ஸ்டாண்டப் காமெடி, மிமிக்ரி இதெல்லாமே அவரோட தனித்துவமா இருந்த அதன் பிறகு அங்கிருந்துதான் அவரோட கலை பயணத்துக்கான தொடக்கம், அங்கிருந்து தொடக்க புள்ளி இருக்குது. நம்ம சொல்லணும்னா 1997 அவர் சினிமாவுக்கு வந்திருக்காரு. 97 சினிமாவுக்கு வந்ததுல இருந்து அவருக்கு எடுத்த உடனே ஒரு முக்கிய கதையோ, முக்கிய படங்களை நடிக்கிறதோ, முக்கிய கதாபாத்திரம் கிடைக்கிறதோ, இல்ல முக்கிய நாயகர்களோட சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவரு முதல்ல கிரௌட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்துல ஒருவரா தான் நிக்கிறாரு. சில படங்கள்ல கூட்டத்தை ஒருவரா நிக்கிறாரு. அவர் ஸ்டாண்டப் காமெடியன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட தாண்டி அவர் டான்ஸரும் கூட. நிறைய இடத்துல மேடையில நடனமும் ஆடி இருக்காரு. சில படங்களுக்கு சைட் டான்சராகவும் அவர் நடன கலைஞராகவும் அந்த படத்துல வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்துதான் அவருடைய இன்னொரு பயணமும் தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல தொடங்கும் பொழுது அவருக்கு அவரோட இயற்பெயர் சங்கர் என்றாலும் அவருக்கு ரோபோ சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் எப்படி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை, அப்படி பின்னணி கதை சொல்லலாம். ஏன்னா அவர் மேடை நிகழ்ச்சிகள்ல மிமிக்ரி மட்டும் பண்ணாம தன்னுடைய உடம்புல ரோபோ மாதிரியான வண்ணம் பூசிக்கிட்டு ரோபோவோட அசைவுகளை துல்லியமா பண்ணக்கூடிய ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் மக்கள் ரொம்ப வியப்பா பார்க்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்ல ஒரு நிகழ்ச்சியா அது குறிப்பிடலாம். அதனால அந்த ரோபோ போல் உடல் அசைவுகளால ரோபோ போல் நடமாடக்கூடியவர் என்பதன் காரணத்தினால சங்கர் ஒரு கட்டத்துல ரோபோ சங்கரா மாறுறாரு. அந்த பெயர் அவருக்கு ஒரு பெரும் அடையாளமே ஆயிடுச்சு. மேடையில அவர் போட்ட ரோபோ வேஷம் பின்னால அவருக்கு அடையாளமாகி அவருக்கு ஒரு அடைமொழியாவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 90களின் இறுதி காலகட்டத்துல நம்ம ஒரு சினிமாவுக்குள்ள முதல்ல நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே 2007 தீபாவளின்னு ஒரு படம் வருது. அதுக்கு முன்னாடியே அவர் சினிமாவில் அறிமுகமானாலும் 2007 அந்த ஜெயம் ரவி நடிப்புல வெளியான தீபாவளி படத்துலதான் அவருக்கு ஒரு கதாபாத்திரம் கிடைக்குது. அந்த கதாபாத்திரம் ரொம்ப சின்ன கதாபாத்திரம் தான். அதாவது அவரு இதற்கு முன்னாடி நடித்த படங்களை விட கொஞ்சம் கூடுதல் ஒரு கவனம் கிடைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா அந்த கதாபாத்திரம் இருந்தது. அதுக்கப்புறம் 2013 தான் அவருக்கு அவரோட சினிமா பயணத்துல ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வருஷத்துல தான் கோகுல் அவர்களோட இயக்கத்துல இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட காமெடி ரொம்பவே அருமையா இருக்கும். அதுல சவுண்ட் சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரத்துல ஒரு அரசியல்வாதியோட கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு.
ஸோ அந்த கதாபாத்திரம் மக்களோட மனசுல வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் கவனிக்கப்பட்ட ரோபோ சங்கர் 2015 தனுஷோட மாரி படத்துல வந்து தனுஷ் கூட சேர்ந்து நடிக்கிறாரு. அதாவது அது வரைக்கும் சாதாரண அட்மாஸ்பியர்ல இருந்த ஒரு ஆர்டிஸ்ட், ஏதோ ஒரு டயலாக் இல்லாத ஒரு கேரக்டர் நடிச்ச ரோபோ சங்கர், அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா உங்களுக்கு ஹீரோ கூட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதுல முக்கியமான ரோல் பிளே பண்ற ஒரு இடத்துக்கும் வந்து ரோபோ சங்கர் நகர்றாரு. ஸோ அந்த இடத்துலதான் மாரி படத்துல அவர் வந்து தனுஷோட நண்பரா வந்து ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு. அதுல அவரோட கதாபாத்திரத்தின் பேர் சனிக்கிழமை. நம்ம கேட்கும் போதே நகைச்சுவா இருக்கிற இந்த கதாபாத்திரத்தை அவர் திரையில அவ்வளவு நகைச்சுவா நடிச்சிருப்பாரு அவரு. அந்த கதாபாத்திரமும் அவர் வந்து ரோபோ சங்கருக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வரவேற்பு பெற்று தந்துச்சு. அங்க இருந்து அப்படியே பார்த்தோம்னா விஜயோட புலி, அஜித் கூட விஸ்வாசம், சிவகார்த்திகேயன் கூட வேலைக்காரன், இப்படி பல முக்கிய படங்கள்ல வந்து ரோபோ சங்கர் வந்து ரொம்ப நடிச்சு ரொம்பவே பிரபலமானாரு. அதுக்கப்புறம் அவர் துணை நடிகராகவும் சிறந்த காமெடி நடிகராகவும் தன்னை சினிமாவில் அவர் நிலைநாட்டிக்கிட்டார், நிரூபிச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு ஏன் அந்த அவர் இந்த வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் அவருடைய ஒரு தனித்துவம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா மற்ற காமெடியன்கள் போல அவர் வந்து ரெகுலர் காமெடி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ரோபோ சங்கர். ரோபோ சங்கரோட தனித்துவம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவரோட உடல் மொழி மட்டும் இல்லாம அந்த தனித்துவமா இருக்கிற உடல்மொழியில ஒரு டைமிங் மிஸ் ஆகாத ஒரு ரைமிங் காமெடி தான் இவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹீரோக்களோட இவர் சேர்ந்த அந்த ஒரு காட்சியை ஹீரோக்களோட சேர்ந்த ஒரு யதார்த்தமா பண்ணும்போது அந்த தியேட்டர்ல ஆடியன்ஸ்க்கு வந்து கைத்தட்டலுக்கு வந்து கண்டிப்பா நிச்சயமா பஞ்சமே இருக்காது அப்படின்றத தியேட்டர்ல படம் பார்க்கிற ஒவ்வொரு ஆடியன்ஸுமே வந்து அதை புரிஞ்சிருப்பாங்க. அந்த காவலியில கவர்ந்த அந்த ரோபோ சங்கர் வந்து திரைக்கலைஞர் மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு டப்பிங் கலைஞராகவும் வந்து ஒரு மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான, குழந்தைங்க பெரியவர்களுக்கும் ரொம்ப விருப்பமான அனிமேஷன் திரைப்படங்களான தி லயன் கிங் நம்ம பார்த்திருப்போம். அந்த லயன் கிங் படத்துல பும்பா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வரும். அதாவது டிமோன் பும்பான் அப்படின்னு சொல்லிட்டு 2 முதன்மை கதாபாத்திரம் வரும். ஒரு காட்டு பூனையும் ஒரு காட்டு பன்னியும் நண்பர்களாக இருக்கும். காட்டு பூனை கதாபாத்திரத்துக்கு வந்து சிங்கம் புலியும், காட்டு பன்றியோட கதாபாத்திரத்துக்கு ரோபோ சங்கரும் வந்து குரல் கொடுத்திருப்பாங்க. இந்த நம்ம நைட்டு எப்படி ரோபோ சங்கர் வந்து திரையில பார்த்தா அவரை ரசிப்போமோ, அவரோட நகைச்சுவைக்கு நம்ம வந்து மனம் விட்டு சிரிப்போமோ, அந்த படத்துல ரோபோ சங்கரோட குரல்லாலே அவர் நடிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையா குரல் கொடுத்திருப்பாரு. அந்த முஃபாசா தி லயன் கிங் படமும் அந்த லயன் கிங் படமும் இவங்களோட குரல்ல ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து நடிகரா உடல்மொழியை சிரிக்க வச்சாரு, குரலால வந்து நம்மளை ரசிக்க வச்சாரு. இந்த ரோபோ சங்கரை பத்தி இன்னும் சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இவரோட காதல் வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னா இவருக்கு வந்து பிரியங்கான்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க. பிரியங்காவும் கிட்டத்தட்ட வந்து இவரும் ஒரு காதல் திருமணம் தான். 2 பேரும், பிரியங்காவும் சின்ன திரை கலைஞர் தான், இவரும் சினிமால வாய்ப்பு தேடிட்டு தான். 2 பேருமே ஒரே துறையில ஒரே காலகட்டத்துல வளர்ந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல 30 கிட்டத்தட்ட இவங்க காதலிச்சு திருமணம் பண்ண பிறகு அவர் சமீபமா வந்து தன்னோட மனைவியை பத்தி பேசின ஒரு காணொலி ரொம்பவே வந்து எல்லாராலும் ரசிக்கப்பட்டுச்சு. அதாவது தாய்க்கு பின் தான் தாரன்னு சொல்லுவாங்க. அதாவது தாய்க்கு பின் தான் மனைவின்னு சொல்லுவாங்க. நான் என்னோட மனைவியை நான் வந்து தாயா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவர் வந்து ரொம்ப பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த மனைவி மேல தான் எவ்வளவு காதல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ரோபோ சங்கருக்கு வந்து உடல்நிலை மிக மோசமா பாதிக்கப்பட்டுச்சு. அவர் வந்து அவரோட உடல் வாகு எல்லாருக்குமே தெரியும், எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுமஸ்தான உடல் தோற்றத்தோட இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டாரு. மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்ட பிறகு அவர் வந்து மீண்டு வந்ததுக்கு காரணமே என்னோட வந்து மனைவி தான், என்னோட உயிரோட இருக்கிறதுக்கு காரணமும் என்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி மேல இருக்கிற அன்பை, மனைவி தன்னை இவ்வளவு கவனிச்சுக்கிட்டாங்க, தன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, அக்கறை வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து அவர் தொடர்ந்து எல்லா காலகட்டத்திலையும் பதிவு செஞ்சுட்டே வந்திருக்காரு. இவர் மறுபடியும் இந்த 2 வருடங்கள் கழித்து திரும்ப படப்பிடிப்புகளை போயிட்டு ரெகுலரா வழக்கம் போல இருந்தாரு. இப்ப திடீர்னு எங்க இவருக்கு பாதிப்பு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் மீண்டும் உடல்நலம் தேறி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 இருந்து ஒரு 10 படங்கள் வரைக்கும் கமிட் ஆனதா ஒரு தகவல் இருக்கு. அந்த படங்கள்ல ஒன்றன் பின் ஒன்றா இவர் தொடர்ந்து நடிச்சுட்டே வந்திருக்காரு. அப்படி தொடர்ந்து நடிச்சுட்டே வந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல 2 நாளுக்கு முன்னாடி ஒரு படத்தோட படப்பிடிப்புல இருந்த நேரத்துல ஒரு திடீர்னு இவருக்கு மயக்கம் வந்திருக்கு. சரி, அவருடைய உடல் தற்போது தகனம் செய்யப்படுகிறது. நன்றி பாலாஜி.